கட்சிகளுக்கு இடையே ஆன போட்டி அல்ல. அதிமுகவிற்கோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ நேற்று பெய்த மழையில் இன்றைக்கும் உழைத்திருக்கின்ற காளானை போன்ற புதிய கட்சிகளுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்த தோழமை கட்சிகளுக்கு மட்டுமான போட்டி அல்ல. இது தமிழ்நாட்டை ஆளப்போவது இந்தியாவை இன்றைக்கு துண்டாடி கொண்டிருக்கின்ற மதவாத பாஜகவா அல்லது தமிழர்களுக்கு, தமிழர்தம் உரிமைகளுக்கு, தமிழ்நாட்டின் நலனுக்கு என்றைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் சகோதரிகள் மனமகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து சமூக நீதியோடு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய SPA செக்யூலர் ப்ரோக்ரசிவ் ஃப்ரண்ட் என்கின்ற இந்த கட்சிக்கா இந்த கூட்டணிக்கா என்பதுதான் நம் முன்பாக இருக்கின்ற கேள்வி. நம்முடைய சகோதரர் அசன் மௌலானா அவர்கள் 2021 சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய பேராதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசம் 4352. இன்றைக்கு இந்த 5 வருடங்களில் மிக குறிப்பாக மகளிருக்கான ஆட்சி என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு செயல் திட்டமும் பெண்களுக்காக, மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக, விவசாயிகளுக்காக, பிற்படுத்தப்பட்டோருக்காக, மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்காக என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் வெற்றிகரமாக மக்களை சென்று சேர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது இந்த 4000 என்பது 40,000 இந்த தொகுதியிலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து மீண்டும் என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக நின்று என்னை நீங்கள் அனுப்பிய பொழுது வேளச்சேரி தொகுதி மட்டும் எனக்கு 24,892 வாக்குகளை அளித்து என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக என்னை அப்படியே அலாக்காக டெல்லியிலே கொண்டு போய் அமர வைத்தீர்கள். அதுபோலவே இன்றைக்கு நாடு இருக்கின்ற சூழலில் மிக குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் மிக சமீபத்திலே கூட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அமெண்ட்மெண்ட் ஃபண்ட் என்ற ஒரு சட்ட திருத்த மசோதாவை வெளிநாடுகளிலே இருந்து நம்முடைய கிறிஸ்தவ படிப்புக்காக கிறிஸ்தவ மிஷனரிஸ் NGOக்கள் கொண்டு வருகின்ற நிதிக்கு தடை விதிக்கின்ற ஒரு மசோதாவை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர பார்த்தது. நம்முடைய எதிர்ப்பினால் தற்காலிகமாக அதனை நிறுத்தி வைத்திருக்கின்றது. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொடுங்கோன்மையான CAA, NRC, வக்ஃபு திருத்த சட்ட மசோதா, முத்தலாக் சட்டம், இப்படி 3 கொடுமையான டிராகோனியன் லாஸையும் கொண்டு வந்த பொழுது அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக நின்றது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் இன்றைக்கு வந்து உங்களிடையே நாங்கள் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணை இருப்போம் என்று நாடகமாடி உங்களை தேடி வந்து ஓட்டு கேட்க வருகின்ற அதிமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய இந்த தேர்தலிலே நிறுத்தி இருக்கின்ற இஸ்லாமிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை என்ன? ஒன்றுதான். ஒரே ஒரு முஸ்லிம் வேட்பாளர். அதிமுகவை சார்ந்த அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரே ஒரு சகோதர முஸ்லிம் வேட்பாளர். இதிலிருந்தே தெரிகிறது அல்லவா பிஜேபியினுடைய அந்த அஜெண்டாவிற்கு அவர்கள் முழுமையாக அடிபணிந்து விட்டார்கள் என்று. ஆனால் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே நம்முடைய இந்த அத்தனை தோழமை கட்சிகளோடு இணைந்து நாம் அறிவித்திருக்கின்ற முஸ்லிம் இஸ்லாமிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 13. திமுக 4, IUML 2, மாமக 2, மஜக 1, SDPI 1, காங்கிரஸ் பேர் இயக்கம் 2,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று. ஆக மொத்தம் 13 வேட்பாளர்களை அறிவித்து என்றென்றைக்கும் உங்களுக்கு காவலனாக, தோழனாக, சகோதரனாக இருக்க போவது திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய அத்தனை தோழமை கட்சிகளும் தான் என்பதை உறுதி செய்திருக்கின்றது. ஆகவே இந்த 13 வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம். மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் வழங்க வேண்டும். நாட்டை மதத்தின் பெயரை சொல்லி பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற 40-50 வருடங்களுக்கு பின்னோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கின்ற பாஜக அரசு இங்கே காலூன்ற பார்க்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் உலகம் முழுவதும் ஒத்துக்கொண்டிருக்கின்ற கிரீன்விச் மெரிடியன் என்கின்ற நேரம், அதன் வழிதான் உலகமே நாம் கடிகாரத்தை, நேரத்தை பார்க்கின்றோம். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இனி அதற்கு நமக்கு தேவையில்லை, கிரீன்விச் டைம் நமக்கு தேவையில்லை, சமஸ்கிருத அடிப்படையிலான ஒரு கடிகாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கின்றார். நினைத்து பாருங்கள், அறிவியலுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கையை கொண்டு வருவதை முழு நேர வேலையாக பாஜக செய்கிறது. அவர்களை எதிர்க்கின்ற தெம்பு, திராணி, அவர்களை அடியோடு வேறறுக்கின்ற வலிமை திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து கரம் கோர்த்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் உண்டு. ஆகவே அசன் மௌலானா அவர்களை அவர்தம் இந்த தொகுதியிலே செய்திருக்கின்ற பணிகளை எண்ணி பார்த்து 2 பகுதி செயலாளர்களும் அருமையாக பணிகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எப்படி கழகம் இன்றைக்கு இந்த பகுதியிலே பணியாற்றி இருக்கின்றது, அவரோடு இணைந்து அவருடைய வெற்றியை நாங்கள் உறுதி செய்வோம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அவருடைய வெற்றிக்கு இந்த சாதாரண வெற்றி அல்ல, மிகப்பெரிய வித்தியாசத்தில், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வது என்பது நம்முடைய தலையாய கடமை என்பதிலே நினைவு கொண்டு நாம் அனைவரும் உழைப்போம். நிச்சயமாக அவரை வெற்றி பெற செய்து வெற்றி விழாவிலே மீண்டும் மகிழ்ச்சியோடு சந்திப்போம். நன்றி.